சென்னை வேளச்சேரியில் கடந்த 3 நாட்களாக மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் மின் வாரியத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். நிலைமை சற்று பதற்றமாக உள்ளதால் மின் நிலையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் தகவல்களை பார்க்கலாம். சென்னை மாநகரம் முழுவதும் மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை மாநகரம் முழுவதும் வெள்ளக்காடாக இருக்கிறது. 100% சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே மின் இணைப்பு இல்லை. இதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு துன்பங்களை சந்தித்து வருகிறார்கள். நாம நிற்கக்கூடிய பகுதி வேளச்சேரி துணை மின் நிலையம். இந்த பகுதியில் அதிகாலை முதல் இந்த பகுதியில் சப்ளை செய்யக்கூடிய அனைத்து பகுதி மக்களுக்கும் மின் இணைப்பு செல்லவில்லை. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் சாலை மறியலிலும் அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நாம் நேரடியாக கேட்போம். ஆமா, நீங்க எந்த பகுதியில் வசிக்கிறீங்க? எவ்வளவு நாளா கரண்ட் இல்ல? இங்க என்ன சொல்றாங்க? ராஜலட்சுமி நகர்ல இருந்து இருக்கும். 3 நாளா பவரே இல்ல. செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்துல இருந்து இல்ல. அண்ட் எப்ப கேட்டாலும் 1 hour விடுவோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா வரவே மாட்டேங்குது. இங்க யாருமே இல்லமே இல்ல. ஏயும் இல்ல. யாரையும் பார்க்கவும் முடியல. நீங்க சொல்லுங்க, உங்க வீட்ல மின் இணைப்பு இல்லாதனால என்ன மாதிரி இன்னல்களை சந்திச்சு வரீங்க? சார், வீட்ல தண்ணி பேசிக்கா இல்ல. வீட்ல குழந்தை இருக்கு. பால் கிடைக்க மாட்டேங்குது. எந்த சப்ளையும் கிடைக்க மாட்டேங்குது. 3 நாளா பிளாக்ல வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாக் பயங்கர மோசமாயிட்டு இருக்கு. தண்ணி இல்லாதனால மொபைல் சிக்னல்ஸ் இல்ல. எதுவுமே இல்லை. யாரையும் கம்யூனிகேட் பண்ண முடியல. வீட்டில் தண்ணி மேலே ஏறிட்டே இருக்கு. பம்ப் பண்ணி எடுத்தாலும் வர மாட்டேன்றாங்க. யாரும் வரவும் மாட்டேன்றாங்க. இவங்க ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டிரான்ஸ்பரண்டா சொல்லணும் எங்களுக்கு. இது வரல, இன்புட் வரல. இப்போ மின் இணைப்பு கொடுத்து அந்த பகுதியில் மின் இணைப்பின் காரணமாக உயிரிழப்பு அதிகமாக இருக்கு. அந்த காரணத்துக்காண்டி தடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் அது அஃபிஷியலா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இதையும் ஒரு காரணமா சொல்றாங்க. ஏன்னா வேளச்சேரியில் நடந்தது. மின்சாரம் இல்லாததால் இந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். உடனடியாக இந்த துணை மின் நிலையத்தில் தேங்கியுள்ள மழை நீரை வெளியேற்றுவதற்கு கூடுதல் மின் மோட்டர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் மின்சாரத்தால் ஏற்கனவே இந்த பகுதியில் நூடி சாலையில் கணவன் மனைவி உயிரிழந்துள்ளார்கள். அதன் காரணமாக இந்த பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் வெளியேற்றிய பிறகுதான் இந்த பகுதியில் மின் இணைப்பு கொடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எது எப்படி இருந்தாலும் மின் இணைப்பு இல்லாததால் நாங்கள் கடுமையான இன்னல்களை சந்தித்து வருகிறோம். உடனடியாக நாள் ஒன்றுக்கு 1 மணி நேரம், அரை மணி நேரம் அந்த அளவிற்கு மின்சாரம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் ராமச்சந்திரன்.